அனைவருக்கும் வணக்கம். நான் காயத்ரி கிருஷ்ணன். இன்றைக்கி நம்ம பச்சரிசி தக்காளி பழத்தை வச்சு ரொம்பவே சூப்பரான டேஸ்டி டிஃபன் தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போய் எப்படி செய்கிறதுன்னு நம்ம பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம இந்த ரெசிபி பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு வந்து நம்ம ஊற போட்டுக்க போகிறோம். பாருங்கள், நான் வந்து இன்றைக்கி இந்த சைஸ் டம்ளரில் 1.5 டம்ளர் வந்து புழுங்கரிசி ஆட் பண்ணிக்கிறேன். எல்லாமே ஒரே சைஸ் டம்ளர் தான் எடுத்திருக்கேன். இப்போ அதே சைஸ் டம்ளர்லேயே வந்து 1.5 டம்ளர் பச்சரிசி, புழுங்கரிசி பச்சரிசி ரெண்டுமே வந்து ஈக்குவல் ரேஷியோவில் எடுத்துக்கலாம். இதோட கூடவே 1/4 டம்ளர் வந்து உளுத்தம்பருப்பு அதையும் சேர்த்துக்கலாம். 1/2 டீஸ்பூன் வந்து நம்ம வெந்தயம் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம். அரிசி உளுத்தம்பருப்பை நல்லா வாஷ் பண்ணி பாருங்கள், இந்த அளவுக்கு நம்ம வந்து தண்ணி விட்டுருக்கோம். இப்போ இதை வந்து நம்ம க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம். நல்லா ஒரு 3 மணி நேரம் ஊறட்டும். இப்போ கரெக்டாக ஒரு 3 மணி நேரம் இருக்குது. நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பாருங்கள், நம்மளோட அந்த 2 அரிசி உளுத்தம்பருப்பு வெந்தயம் எல்லாமே நல்லா ஊறி வந்திருக்கு. இப்போ இதை எப்படி அரைக்கிறதுன்னு சொல்லிட்டு நம்ம பார்ப்போம். மிக்ஸி ஜாரில் அரைக்கிறதுக்கு பாருங்கள், இங்கே வந்து நம்ம ஒரு 6 பழுத்த தக்காளி பழத்தை கட் பண்ணி வச்சுருக்கோம். அதை வந்து நம்ம இதில் ஆட் பண்ணிடலாம். இதோட கூடவே 2 வரமிளகா சேர்த்துக்கிறேன். ஒரே ஒரு காஷ்மீரி சில்லி ஆட் பண்ணிக்கிறேன். இது வந்து ஆப்ஷனல், ஒரு கலருக்காக தான். இருந்தால் சேர்த்துக்கோங்க, இல்லைனா ஸ்கிப் பண்ணிடலாம். இந்த தக்காளி வரமிளகாவோட அளவு எல்லாமே நீங்கள் ஊற வச்ச அரிசியை பொறுத்து நீங்கள் வந்து எடுத்துக்கோங்க. நான் ரெண்டுமே 1.5 டம்ளர் அரிசிக்கு 6 தக்காளி பழம், 2 வரமிளகா, ஒரு காஷ்மீரி சில்லி சரியாக இருக்கும். கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துடலாம். கொஞ்சம் கொத்தமல்லியும் ஆட் பண்ணிடலாம். இந்த மாதிரி நம்ம அரைக்கும் போதே கருவேப்பிலை கொத்தமல்லியெல்லாம் சேர்த்து போடும்போது யாராலையுமே இதை ஸ்கிப் பண்ண முடியாது. டேரெக்டாக இருந்தால் நிறைய பேர் சாப்பிட மாட்டாங்க. இந்த மாதிரி அரைங்க. இதோட சத்து எல்லாமே எல்லாருக்கும் சேரும். ரொம்ப ரொம்ப ஹெல்த்தி. இதோட கூடவே கொஞ்சமாக பெருங்காயத்தையும் நம்ம வந்து சேர்த்துடலாம். தேவையான அளவு வந்து இதில் உப்பு ஆட் பண்ணிடலாம். இப்போ இது எல்லாத்தையும் மட்டும் ஃபஸ்ட்டு நம்ம அரைச்சி எடுத்துப்போம். பாருங்கள், இது எல்லாத்தையும் இந்த அளவுக்கு நம்ம வந்து அரைச்சி எடுத்துட்டோம். இப்போ இதோட கூடவே நம்ம ஊறின அரிசி உளுந்தை வந்து சேர்த்துக்க போகிறோம். நீங்கள் வந்து 2 பேட்சஸாக நான் வந்து அரைச்சி எடுத்துக்க போகிறேன். ஏன்னா மிக்சியில் வந்து அரைக்கிறனால ஃபஸ்ட்டு பேட்சை மட்டும் இப்போ இந்த தக்காளியோடு அப்படியே சேர்த்துக்கிறேன். இந்த ஃபஸ்ட்டு பேட்சை தேவையான அளவு தண்ணி விட்டு அரைச்சிக்கலாம். இந்த தண்ணியை வந்து நான் அரிசி ஊறின தண்ணியவே கொஞ்சம் சேர்த்துட்டு இதை அரைச்சி எடுத்துக்க போகிறேன். பாருங்கள், ஃபஸ்ட்டு பேட்சை வந்து நம்ம அரைச்சி இதே மாதிரி ஒரு மிக்சிங் பவுலில் வந்து நம்ம ஆட் பண்ணிட்டோம். இந்தளவுக்கு மாவு வந்து நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ செகண்ட் பேட்ச் அரைக்கிறதுக்கு அடுத்த செட்டையும் வந்து நம்ம இப்போ உள்ளே சேர்த்துக்க போகிறோம். இப்போ இதையும் வந்து நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். அரைச்ச 2வது பேட்சையும் இதோட சேர்த்துடலாம். ஃபஸ்ட்டு பேட்சில் தக்காளியோடு அரைச்சனால அந்த கலரில் இருக்குது. செகண்ட் பேட்ச் வரும் அரிசி உளுத்தம்பருப்பு மட்டும் நம்ம அரைச்சிருந்தோம். இப்போ இது எல்லாத்தையுமே சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். நம்ம உப்பு வந்து ஆல்ரெடி தக்காளியோடய நம்ம போட்டுட்டோம். அதனால் இப்போ தனியாக உப்பு போட வேண்டாம். நல்லா கலக்க வேண்டியதான். எல்லாத்தையும் சேர்த்து அடி ஒட்ட நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. ரெண்டுமே நல்லா சேர்ந்து வரணும். கலந்துக்கலாம். கன்சிஸ்டன்சி வந்து சரியாக இருக்குது. திக்காக இருந்த மாதிரி இருந்ததுன்னா தேவைப்பட்டால் கொஞ்சமாக தண்ணியை சேர்த்துக்கோங்க. மாவு வந்து ரெடி ஆகிடுது. தோசை மாவு வந்து நம்ம ரெடி பண்ணிட்டோம். இப்போ இதை வந்து மாவு புளிக்க வைக்கணும்ல, இல்லை நம்ம உடனே வந்து தோசை ப்ரிப்பேர் பண்ணிடலாம். ஆனால் அதுக்கு முன்னாடி சைட் டிஷ்க்கு தேங்காய் சட்னி ரெடி பண்ணிவிடுவோம். மிக்ஸி ஜாரில் பாருங்கள், கொஞ்சமாக வந்து நம்ம தேங்காய் ஆட் பண்ணியிருக்கோம். 3 பச்சை மிளகா, பொட்டுக்கடலை சேர்த்துக்கலாம். இதோட கூடவே தேவையான அளவு உப்பையும் ஆட் பண்ணிவிட்டு சட்னியாக நம்ம வந்து அரைச்சி எடுத்துக்கலாம். தேங்காய் சட்னி அரைச்சி சர்விங் பவுலுக்கு மாற்றிட்டோம். இப்போ அதுக்கு ஒரு சின்ன தாளிப்பு கொடுத்ததையும் உள்ளே சேர்த்துடலாம். கடுகு, உளுத்தம்பருப்பு, பெருங்காயம், கருவேப்பிலை தாளிச்சிருந்தோம். அதை வந்து உள்ளே சேர்த்துருங்க. அவ்வளோதான், நம்மளோட சட்னி வந்து ரெடியாக எடுத்து இப்போ நம்ம தோசை ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பிச்சிடலாம். சேர்த்துட்டு ஒரு தடவை கலந்து விட்டுக்கோங்க. தோசைக்கல்லில் ஆயிலெலாம் அப்ளை பண்ணி ரெடியாக வச்சுருக்கோம். ஹீட்டாக எடுத்து இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்ச மாவுலேருந்து எடுத்து அப்படியே விட வேண்டியதான். நல்லா ஒரு 1.25 கரண்டி எடுத்து அப்படியே விட்டுடலாம். இது வந்து உடனே ப்ரிப்பேர் பண்ணக்கூடிய தோசை. டக்குன்னு வாத்துடலாம். அரிசி வந்து ஊறுற டைம் தான். நல்லா மெல்லிஸாக நம்ம ஸ்ப்ரெட் பண்ணிக்கலாம். நல்லா கிறிஸ்பியாக சூப்பராக வரும். சுற்றி வந்து ஒரு ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கலாம். இந்த சைடு நல்லா ரெடியாகணும். மிதமான சூட்லேயே வச்சுக்கோங்க, ரெடியாகட்டும். இந்த சைடு ரெடியாக எடுத்து மெதுவாக நம்ம எடுத்து திருப்பி போட்டுடலாம். பாருங்கள், நல்லா ப்ரௌனிஷாக ரெடியாகி வந்திருக்கு. அடுத்த சைடும் ரெடியாகட்டும். அடுத்த சைடும் ரெடியாக எடுத்து நம்ம வந்து எடுத்துடலாம். நல்லா சூப்பராக கிறிஸ்பியாக ரோஸ்ட்டாக வந்திருக்கு. அப்படியே மடித்து சுட சுட சர்வ் பண்ண வேண்டியதான்.
இதே மாதிரி நம்ம இன்னொரு தோசை ரெடி பண்ணியிருக்கோம். அதுவும் பாருங்கள் ரொம்பவே அருமையாக வந்திருக்கு. தக்காளி தோசையும் தேங்காய் சட்னியும் சூப்பராக இருக்கும். ட்ரை பண்ணிவிட்டு மறக்காமல் ஃபீட்பேக்கை கமெண்ட் பாக்ஸில் ஷேர் பண்ணுங்கள். மேலும் மேலும் இன்ட்ரெஸ்டிங் வீடியோஸ்க்கு மணக்கோலம் குக்கிங் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.